ஓகே, வெரைட்டி அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? வெரைட்டி ஞாபகம் வந்துருச்சு. சொல்லுங்க. சினிமாவில் 100க்கு 100 சாதனை படிச்சவங்களுக்கு இன்னைக்கு விருது கொடுக்க போறாங்க. ஆமாம், அது மட்டும் இல்ல, வெரைட்டி ஃபிலிம் அவார்ட்ஸோட 5th இயர் இன்னைக்கு. வெரைட்டி டைரக்டர் தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் சினிமாவில் வந்துட்டு அவங்க எப்படி வந்து டைரக்டர்ஸ் அவங்க முகத்தை பார்ப்பாங்க, அவங்க அட்ரஸ் அந்த மேனேஜர்ஸ்க்குலாம் எப்படி தெரியும் அப்படின்னு ரொம்பவே பரபரப்பாக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு நல்ல முகவரி கொடுக்குறவங்க வெரைட்டி டைரக்டரி. வெரைட்டி டைரக்டரியோடைய 16வது எடிஷன் இந்த வருஷம் வெளியிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கே, புத்தக வெளியீட்டு விழா. ஆமா, என்ன புத்தகம்ன்றது அந்த பேர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, சொல்லுங்க பார்க்கலாம். திரை உலக அதிசயங்கள். என்ன இது ஒரு சவுண்டு? சும்மா அதிருது இல்ல, அந்த சவுண்ட் தான். ஓகே, பட் ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த வெரைட்டின்ற வார்த்தைக்கு ஏத்த மாதிரியே இன்னைக்கு நடக்க போற நிகழ்ச்சியில புத்தக வெளியீட்டு விழா அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லாம சாங், டான்ஸ், மிமிக்ரி அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனே டோட்டலா வெரைட்டியா இருக்க போது. கலை கட்ட போகுது. கண்டிப்பா கலை கட்டும். எல்லா
நீ அதிபோலே ஓடிக்கொண்டிரு எங்க வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே ஒருவனுக்கு நீ அதிபோலே ஓடிக்கொண்டிரு எங்க வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே ஓய் தோழா முன்னால் வாடா நான் முடியும் தோழா முன்னால் வாடா முன்னால் முடியும் தளபதி தளபதி நீரா நீரா அன்பு தலைவா வெற்றி நமக்கே அழகிய தமிழ் நீரானே. காதலில் விழுந்தேன் படத்துல இருந்து நாக்குமுக்கா சாங் ஆட போறவங்க வந்து சின்ன திரையில ரொம்ப பிரபலம், இப்போ பெரிய திரைக்கு போயிருக்காங்க. யார் தெரியுமாமோ? சுகுணா. ஆமாம். டான்ஸ் மாஸ்டர் யார் தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. தருண்ராஜ் மாஸ்டர். ஓ, தருண்ராஜ் மாஸ்டரை பற்றி நிறைய சொல்லணுங்க. அதாவது தருண் மாஸ்டர் கிட்ட 10 வருஷத்துக்கு மேலே அவர் அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபராக இருந்திருக்காரு. அருணாச்சலம், படையப்பா, பாட்ஷா, முத்து, தெனாலி, ஆலவந்தான் இப்படி நிறைய படங்களுக்கு அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் கோரியோகிராஃபராக பண்ண படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. ஜோர், ஸ்டூடெண்ட் நம்பர் 1, நான் அவன் இல்லை, மச்சக்காரன் அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த பட்டியல் இன்னும் நீண்டு போயிட்டே இருக்கு. காதலில் விழுந்தேன்ல இருந்து நாக்குமுக்கா. நிக்குது நட்டாங்கல்லு போட்டு வச்சு நாட்டாங்காலு இருக்குது. அச்சச்சோ 3 போகம் 1 போகம் ஆச்சுடா. காய வச்ச நெல்லு இப்போ கடத்தருவே போச்சுடா. நட்டு வச்ச நாத்து இப்போ கருவாடா ஆச்சுடா. அரவையிரு காவையிரு பசிதான் பட்டினி சாவுதான் எத்தினி. எங்கடா எங்கடா அடிங்கடா அடிங்கடா ராஜாவுக்கு கேட்கட்டும். ஓடுது பரபரபர பட்டணம் அந்த போல விழிக்குது. வெள்ளி காசு வேணும்டா கண்ண காட்டு தேவுடா. அடிங்கடா அடிங்கடா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க திருபுரி மீட்டரு இங்கிலீஷ் மேட்டரு ராத்திரிக்கு கோட்டரு இடிஞ்சிருச்சு எந்திரு. அட்ரா 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 நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க அட்ரா நாக்கு முக்க 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 அட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு எல்லாருமே உழைக்கிறது வந்து பணத்துக்காக மட்டும் கிடையாது, அதையும் மீறின விருது. அந்த விருது தான் அதுதான் அவங்களை இன்னும் நிறைய விஷயங்களை சாதிக்க தூண்டுற ஒரு விஷயம். ஒரு படம் ரிலீஸ் ஆன உடனே மக்கள் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னா அது ஒரு பெரிய விருது.
அதுக்கப்புறமா அது ஒரு சில்வர் ஜூப்ளி கொண்டாடும் போது அப்போ கிடைக்கிற விருது அதோட பெரிய விருது. இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனில் கௌரவிக்கப்படுறது ரொம்ப ரொம்ப பெரிய விருது. அப்படிப்பட்ட விருதை இன்னைக்கு நம்ம கண்டிப்பா இப்போ பார்க்க போறோம். சாதனை பட்டியல்ல நிறைய பேர் நின்றுக்கிட்டே போறாங்க. அந்த வகையில சாதனை இயக்குனர் நமக்கு திரு எஸ்பி முத்துராமன் அவர்களை தெரியாம இருக்கவே இருக்காது. ஏன்னா அவர் எல்லாருக்கும் ஒரு சீஃப் மாதிரி. கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு நிறைய படங்கள் அவர் வந்து இயக்கியிருக்காரு. திரு கலைப்பொலி வி சேகரன் அவர்களும் திரு எஸ்பி முத்துராமன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சிறந்த வில்லன் நடிகருக்காக திரு காதல் தண்டபாணி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அதாவது இந்த முக்கியமான தருணத்தில் இந்த வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சியை வெரைட்டி அப்படின்னு வர்கீஸ் சார் வந்து அருமையாக நடத்திட்டு இருக்கார். இந்த ஒரு அற்புதமான தருணத்தில் அவரையும் நாங்கள் மேடை கிடைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் வெரைட்டி வர்கீஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். புதுமுக கதாநாயகன். ஆமாம், அதாவது எல்லாருக்குமே நாடகம் அப்படின்னு சொன்னால் இவருடைய பேர் தான் நினைவுக்கு வரும். பர்சனலாக எனக்கு வந்த ஒரு மானசீக குரு மாதிரி என்னை வந்து மேலே தூக்கி விட்டவர். தமிழ் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு சென்று இப்போது எம்எல்ஏவாக இருக்கிறவர். பட் எல்லாத்தையும் மீறி ரொம்ப நேச்சுரலாக ஒரு இயற்கையான ஒரு சிரிப்பை வந்து அவர் வரவழைக்கக்கூடியவர் திரு எஸ்வி சேகர் சார். அவருடைய அருமையான மகன் திரு அஸ்வின் சேகர் அவர்களுக்கு தான் புதுமுக நாயகனுக்கான சிறப்பு விருது. சார் இப்போ உள்ள நுழையும் போதே எனக்கு தான் புதுமுக நாயகனா அப்படின்னு கேட்டார். பட் அந்த மாதிரி அறிமுகப்படுத்தக்கூடிய இளமையோட இன்னைக்கும் அதே சிரிப்போடு இருக்கக்கூடிய திரு எஸ்வி சார் அவர்கள் ஒரு அருமையான பையனை வந்து உருவாக்கி இருக்கார் அப்படின்ற பெருமையோட இந்த அவார்டை வாங்கிக்கிறார். என்னுடைய பையனுக்கு கிடைச்ச விருது, அதனால் நான் அவங்ககிட்ட வேணால் கேட்டு வீட்டில் கேட்டு சொல்லட்டுமா? இல்லை எம்எல்ஏவா? இங்கே கூடியிருக்கும் கோடிக்கணக்கான அப்படி தான் பேசணும். ஆக்சுவலாக சினிமாவில் வந்து நிறையா சாதித்தவங்களுக்கு விருது கொடுத்தா அது வந்து ஒரு மரியாதை. புதுசாக வரவங்களுக்கு விருது கொடுக்கும்போது அது ஒரு டானிக் மாதிரி. இந்த விருதுக்காகவாவது நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் அந்த புதுமுகங்கள் நினைக்கணும். அது மாதிரி என்னுடைய பையனும் கண்டிப்பாக நினைத்து இந்த விருதுக்கு தகுதியானவனாக கண்டிப்பாக ஆயிடுவான்னு நினைக்கிறேன். அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம், ஸ்டொமக் அப்செட்டு. அதுக்கு மேலே சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால் ஸோ அவன் கிளம்பி வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால, ஸோ அவனுக்கு பின்னாடி பிரச்சனை இருக்கிறதுனால நான் முன்னாடி வந்து வாங்கிட்டு, இல்லை வேறு ப்ராப்ளம் இருக்குண்ணே, நீங்கள் ஏன் தப்பாக நினச்சிக்கிறீங்க? சாதாரணமாக தான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா ஒவ்வொருத்தரையும் பிரமாதமாக ஒவ்வொரு பாட்டுக்கு நடுவில் வந்து பேசிக்கிட்டே இருந்தீங்க, நான் பார்த்தேன். இல்லை நிஜமாகவே இல்லை, அங்கேயே நினச்சோம் எப்படி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, பாட்டை விட ஜாஸ்தியாக பேசிகிட்டு இருந்தீங்க நீங்கள். ஆனால் அது ரொம்ப கஷ்டம். சிவகார்த்திகேயன் எனக்கு தெரியும் ஆரம்பத்துலேருந்தே, பல குரல் மன்னன் சிவகார்த்திகேயன். முதன்முறையாக ஒரு தொலைக்காட்சியில் வந்து 5 லட்ச ரூபாய் பரிசு வாங்கிய ஒரு புதுமுகம். அந்த 5 லட்ச ரூபா பரிசையும் அதை வந்து ஒரு இன்னொரு ஏழை மாணவருடைய கல்விக்காக கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு பெரிய மனது உள்ளவன். அதுக்காக தான் சிவகார்த்திகேயன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 5 லட்ச ரூபா கிடைச்சதுன்னா என்ன சொல்லுவாங்க, இன்னொரு 50,000 ரூபா லோன் போட்டு ஒரு கார் வாங்கிக்கலான்னு தான் சொல்லுவாங்களே தவிர, அதை இன்னொரு ஏழை பையனுக்கும் நான் படிக்கிறதுக்கு உதவுறேன்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் இப்போ டைலாக் மட்டும் இல்லாமல் டான்ஸு கூட, அந்த டான்ஸில் தான் கொஞ்சம் சௌரியமான சில விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இல்லை மூமெண்ட்ஸ், பாடி மூமெண்ட்ஸ் அதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் ஏன் எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க என்னங்க? ஸோ இந்த வாய்ப்புக்கு நன்றி. கலைப்புலி சேகரன் அவர்கள் இங்கே வந்து லெஜண்ட் அப்படின்னாக்க திரு எஸ்பி முத்துராமன் அவர்கள். எனக்கெல்லாம் நடிப்பே வராதுன்னு சொல்லுவேன், இப்போ மாத்திரம் வந்துருதான்னு கேட்காதீங்க. பட் அந்த காலத்துலேயே என் மேலே ரிஸ்க் எடுத்தவர் அவர். அதையும் மீறி அவர் ஜெயிச்சிருக்காருன்னா நாங்கள்லாம் எப்படி அவருக்கு ஒத்துழைச்சிருக்கோம்னு நினச்சி பாருங்கள் நீங்கள். திரு ரஜினிகாந்த் அவர்களை வைத்து சுமார் 19 படங்களா 25 படம் இயக்கிய ஒரே இயக்குனர். இது சாதாரணமான விஷயம் இல்லை, இனிமேலும் நடக்க போகிற ஒரு விஷயமும் கிடையாது. எப்படி முடியும் சார்? வேறு யாராவது நடக்க முடியும்? அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு இந்த மாதிரியான. ஆனால் சினிமா துறையில் எனக்கு 2 பேர் ஒரு முன்னோடி. நான் வந்து சில பேரை நான் பார்த்துப்பேன். அதில் ஒன்று வந்து
திரு ராமநாராயணன், அடுத்தது திரு எஸ்பி முத்துராமன். எந்த நல்லது கெட்டதாக இருந்தாலும் முதல்ல வந்து நிற்கக்கூடியவர்கள் சினிமாவில் இவங்க 2 பேர் தான். ஸ்டேட்டஸ் பார்த்து பழக மாட்டாங்க. ஏதோ ஒரு நல்ல காரியம் எதுவாக இருந்தாலும் நாம் நிற்கணும்பாங்க. ஃபஸ்ட் ரோவில் கொடுத்தா கூட இல்லை, நான் போய் பின்னாடி போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனது படைத்தவர். அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய நல்ல அடக்கமான குணங்கள் எவ்வளவோ இருக்குது. ஏன்னால் அவர் வந்தது வந்து ஏவிஎம்லேருந்து வந்தார். எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில், முயற்சி திருவினையாக்குங்கிற ஒரு இடம். அந்த இடத்துலேருந்து வந்தவர் இன்றைக்கும் அதே அடக்கத்தோடு இருக்கிறது பெரிய விஷயம். நம்மலாம் நிறையா விஷயம் கற்றுக்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் முடியுமா முடியாதான்னு தெரியாது. இருந்தாலும் அவரை மாதிரி ஒருத்தர் கையிலேருந்து அந்த அவார்டு வாங்குறது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவில் கலந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வெரைட்டி ஃபிலிம் அவார்ட்ஸ் என்று விருது கொடுத்து எல்லா கலைஞர்களையும் வாழ்த்துகிற நம்முடைய வர்கீஸ் அவர்களுக்கும் அவருடைய வெரைட்டி குழுவினருக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நல்லா கைதட்டி சொல்லுங்கள். அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். வர்கீஸ் சாரை நான் கிட்டத்தட்ட 15 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இது 16வது வருஷத்து விழா. இங்கே பேசும்போது நம்முடைய 3 முப்பெரும் விழான்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அவங்க இன்றைக்கி 3 விழாக்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. 16வது ஆண்டு விழா, அதே போல் நம்முடைய சூப்பர் சினிமாவுடைய இதழ் வெளியீட்டு விழா, அப்புறம் ராதாராஜ் எழுதிய திரையுலக அதிசயங்கள்ங்கிற புத்தக வெளியீட்டு விழா. ஆக மொத்தம் உண்மையாகவே இது முப்பெரும் விழா. நல்ல 3 தடவை கை தட்டலாம். ஆகவே இங்கே எஸ்வி சேகர் அவர்கள் என்னை பற்றி அதிகமாக உங்களிடத்துலலாம் சொல்லிட்டு போனார். முன்னால் சீட்டு கிடச்சா கூட பின்னால் போய் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். உண்மையாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். அதுவும் முக்கியமாக இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவதெல்லாம் நான் அந்த கடைசி ரூவில் தான் உட்காந்துருந்தேன். உழைச்சி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வரிசையாக தாண்டி முன்வரிசைக்கு வந்தேன், மேடைக்கு வந்தேன். உங்கள் எல்லாருடைய புகழையும் பாராட்டுகளையும் பெற்றேன். இப்போ வந்து எந்த வரிசையில் உட்கார்ந்துருந்தாலும் எங்களுக்கு சிறப்பு தான் என்பதை நான் மகிழ்ச்சியோடையும் வணக்கத்தோடையும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஆகவே உழைத்தால், ஈடுபாடு இருந்தால், தன்னம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக அந்த வரிசைகளை தாண்டி அங்கே முன்வரிசையில் மட்டுமில்லை மேடைக்கே வர முடியும் என்பதை இளைஞர்கள் உணர வேண்டும் என்பதை நான் இந்த மேடைகளை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இங்கே விருது பெற்ற கலைஞர்கள் அத்தனை பேரையும் நான் உளமாற வாழ்த்துகிறேன். அதில் குறிப்பாக நம்ம வர்கீஸ் சார் செய்கிற அந்த வெரைட்டி முகவரி புத்தகம் இருக்க, அது எங்கள் திரையுலகத்துக்கும் சரி சின்ன திரையுலகத்துக்கும் மிக மிக பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை சொல்லி திரையுலகத்தின் சார்பில் அவருக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக தயாரிப்பாளர்களுக்கு, இயக்குநர்களுக்கு, அதுவும் எங்கள் குறிப்பாக ப்ரொடக்ஷன் மேனேஜர்களுக்கெல்லாம் இந்த முகவரி புத்தகம் ரொம்ப ரொம்ப பயன்படுது. அதில் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவேன். அங்கே சரவணன் சார் வந்து இந்த ஆர்டிஸ்டெல்லாம் செலெக்ஷன் பண்ணும்போது உடனே முத்திரம் இந்த வெரைட்டி புத்தகத்தை கொண்டு வாங்க, அதில் ஃபோட்டோவோட முகவரி இருக்கும், அந்த ஃபோட்டோவில் அந்த நடிகர்லாம் யாருன்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த தேர்வுக்கே அந்த வெரைட்டி முகவரி புத்தகம் எங்களுக்கு ரொம்ப பயன்படுதுங்கிறத நான் இங்கே மகிழ்ச்சியோடு நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். பல நடிகைகள் அதன் மூலமாக திரையுலகுக்கு அறிமுகமாகி இருக்கிறாங்க. அந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கிற நம்முடைய வர்கீஸுக்கும் அவருடைய வெரைட்டி குழுவிற்கும் நம்முடைய பாராட்டுக்களை நல்லா கைதட்டி சொல்லுங்கள். ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு சமயத்தில் எனக்கு படமே இல்லை. அப்போது ஒரு சின்ன பத்திரிகைக்காரங்க எழுதினாங்க, முத்துராமனுக்கு முகவரி இல்லைன்னு எழுதினாங்க, எஸ்பி முத்துராமனுக்கு முகவரி இல்லைன்னு எழுதினாங்க. அன்னைக்கு சாயந்தரமே நான் ஒரு விழாவில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது அந்த எழுதின பத்திரிகையாளரும் கூட இருக்கிறாருன்னு இங்கே வந்திருக்காருன்னு சொன்னாங்க. அப்போ நான் அவருக்கு சொன்னேன், எனக்கு முகவரி இல்லைன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எனக்கு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி எஸ்பி முத்துராமன், கேர் ஆஃப் எம் சரவணன், ஏவிஎம் ஸ்டுடியோ, மெட்ராஸ் 26 என்பது என்னுடைய நிரந்தரமான முகவரி. ஆகவே எனக்கு முகவரி இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு முகவரி இல்லை என்று அர்த்தம் என்று நான் மேடையில் குறிப்பிட்டேன். ஆகவே இங்கே இருக்கிற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், நம்முடைய நடிகர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், விநியோகஸ்தர்களுக்கும், இங்கே சேகர் சார்லாம் வந்திருக்காங்க, திரையரங்குக்காரர்களுக்கும் முகவரி தருகிற வெரைட்டிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆகவே நம்ம எல்லாருக்கும் முகவரி தருகிறார்கள். ஆகவே வர்கீஸ் அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுக்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இங்கே நம்ம சாதக பறவையில் கலந்து கொண்டவர்கள் நமக்கு தொகுத்து வழங்குகிற இளைஞர்கள் 5500 நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்கன்னா எப்படி நடத்தியிருப்பாங்கன்னு சங்கருடைய சாதக பறவைகள் அந்த குழுவுக்கும் உங்களுடைய கைதட்டுகளை சொல்லுங்கள். இதில் பங்கு பெற அத்தனை பேரையும் ஒவ்வொருத்தராக சொல்லணும். தொகுத்து வழங்குறவங்க நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல கைதட்டி சொல்லுங்கள். அவங்க இளைஞர்கள் இன்னும் மேலே முன்னுக்கு வரணுங்கிறதுக்கு உங்களுடைய கைதட்டலில் அவங்க ஊக்கம் பெறட்டும். அதே போல் கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள்,
நம்ம சரவணா வீடியோஸ் அத்தனை பேருக்கும், பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள், இதுக்கு ஸ்பான்சர் செஞ்சிருக்கிற கலைஞர் டிவியிலிருந்து அவ்வளவு பேருக்கும் நம்முடைய கைதட்டல் மூலமாக வாழ்த்துக்களை சொல்லி, தோன்றி புகழோடு தோன்றுக அக்தலர் தோன்றலின் தோன்றாமல் என்று கூறி அத்தனை பேரும் புகழோடு தோன்று வரும். வந்தோம் பறந்தோம் போனோம் என்பது வாழ்க்கையில் வந்தோம் பறந்தோம் சாதித்தோம் சாதனை படைத்தோம் சரித்திரம் எழுதணும் என்பதுதான் வாழ்க்கை. ஆகவே அத்தனை பேரும் லட்சியத்தோடு வாழ வேண்டும் என்பதை இந்த விழாவிலே உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக என்ற குரலை சொல்லி, எண்ணத்திலே உறுதியாக இருந்தால், லட்சியத்திலே உறுதியாக இருந்தால் அத்தனை பேரும் லட்சியத்திலே வெற்றி பெறுவோம். வெற்றி பெற வேண்டும் என்று இளைஞர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க வளர்க வணக்கம். மதுமிதா அவர்கள் சிறந்த புதுமுக இயக்குனருக்கான விருதை பெறுகிறார்.